அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் சிறப்பான தரமான சம்பவத்தை பார்க்க போகிறீங்க. ஜெர்மனியோட பத்திரிகைகள் ஜெர்மனியோட பத்திரிகைகள் இந்தியாவை புகழ்ந்து தள்ளி இருக்காங்க. அடடடா அப்படி இப்படி ஆஹா ஓஹோ ஐயோஹோ அந்த மாதிரிலாம் பயங்கரமாக புகழ்ந்து தள்ளி இருக்காங்க. சரி, அந்த சம்பவத்தோடு தொடர்புபடுத்தி குறிப்பாக நமக்கும் அமெரிக்காவுக்களோட பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு. எந்தெந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு பாதிக்க போகிறது அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ஒரு டெப்த்தான அனலைஸ். ஆனால் ஓரம் வஞ்சனை செய்கிறாங்க அப்படின்றது ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. இந்தியாவை அடக்க வேண்டும், முடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்று அவங்க எய்ம் பண்ணுறாங்கன்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது அமெரிக்காவோட நடவடிக்கையில். அப்படியே அங்கே பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம கொஞ்சம் உக்ரைன் பக்கம் நகர்ந்து போக வேண்டிய ஒரு சம்பவம் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக உக்ரைனுக்கு எதிராக ஒவ்வொரு நாடாக ஜாயிண்ட் ஆகிட்டு இருக்காங்களோ அப்படின்ற இன்னொரு கேள்வியும் அந்த இடத்துல விளைந்திருக்கிறது. நிறைய உங்களுக்கு அதிர்ச்சிகரமான தகவல் இன்றைய காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் டைரெக்டாக நம்ம சம்பவ இடத்துக்கு போயிடலாம். சம்பவத்துக்கு போகிறதுக்கு முன்பு நம்ம பசங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி வந்துட்டாவே பக்தி பயங்கரமாக முந்திரும். விநாயகரே வெக்கப்படுற அளவுக்கு முந்திருவாங்க. சும்மா பட்டை போட்டுட்டு சும்மா வேறு லெவலில் ஐயோ பக்த கொடிகளா நீங்களா அப்படின்ற அளவுக்கு விநாயகரே வெக்கப்படுற அளவுக்கு நம்ம பசங்க சும்மா வண்டியும் விநாயகர் சிலையும் பயங்கரமாக அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டே இருங்க, ரெஸ்ட்டே இல்லைங்க. ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம். அதனால் உங்களுக்கு சொல்லிடுறேன், அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுங்கள், கொஞ்சம் சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்றத உங்கள் ஏன் சார்பாக ஒரு கோரிக்கை வச்சுட்டு சம்பவ இடத்துக்கு போயிடலாமா? ஸோ வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஜெர்மனுடைய பத்திரிகைகள் குறிப்பாக இந்தியாவையும் பிரதமர் மோடியும் பயங்கரமாக புகழ்ந்துருக்காங்க. இங்கே தமிழக ஊடகங்கள் நிறைய பேசியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் சன் டிவியும் இந்த பக்கம் கலைஞர் டிவியை தவிர மேக்ஸிமம் ஒரு சில சேனல் போட்டிருந்ததை பார்த்தேன். நான் என்ன பெருசாக பயங்கரமாக போட்டாங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. நிஜந்தானா அப்படின்ற மாதிரிலாம் எனக்குள்ளே ஒரு கேள்வியெலாம் விளைந்தது. அதுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத நீங்களே பார்த்துடுங்க. ட்ரம்ப் அவர்கள்கிட்ட பேசணும், மோடி அவர்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஆல்மோஸ்ட் ஒரு 4 தடவை ட்ரை பண்ணாராம். பட்டு மோடி அவர்கள் ரெஃப்யூஸ் பண்ணிட்டார், முடியல அப்படின்ற மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணிட்டாராம். ஆனால் அவர் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது, அழுவோன்ற வார்த்தை என் காதில் கேட்டினாவது என் மனசு கொஞ்சம் நிம்மதி அடையும், சாந்தி அடையும், அப்படியே நிம்மதியாக படுத்து தூங்கிடுவேன். அந்த அழுவோன்ற வார்த்தையாவது சொல்லுவாரா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஏக்கமாக அந்த காதலன் காதலை பிரிந்திருந்த தருணத்தில் ஒரு வார்த்தையாவது அழுவோ என்ற வார்த்தையின் காதில் ஒலிக்காதா என்ற மாதிரி ரொம்ப ஏக்கமாக இருந்தார்ன்ற மாதிரிலாம் பயங்கரமாக அவங்க நேரில் பார்த்த மாதிரியே சொல்லியிருந்தாங்க. இது ஏன் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, அடிஷ்னலாக இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு கிடைக்காத, மற்ற எந்த ஊடகங்களுக்கும் கிடைக்காத திடீர்னு ஜெர்மனி ஊடகங்களுக்கு இப்படி ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது என்றால் அதை நம்ம அலசி ஆராய வேண்டிய ஒரு தருணம். உடனே அந்த பத்திரிகைகள் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது உண்மைன்னு சொல்கிறது ஒரு பக்கத்தையும் தாண்டி எல்லா பத்திரிகைகளும் இதை பற்றி எழுதியிருந்தாங்க. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எப்பவுமே ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தது இல்லை நடக்கிற மாதிரி இருந்தது இல்லை அவங்க கற்பனையில் யாராவது ஒருத்தர் எழுதுனாங்கன்னா உடனே எல்லாருமே வரிஞ்சு கட்டிட்டு எழுதுவாங்க, உலக பத்திரிகைகள் இருந்து இது எல்லாமே. ஆனால் இது உண்மையாக பொய்யா அப்படின்றது நீங்கள் வரக்கூடிய தகவலை வைத்து நீங்கள் அலசி ஆராய போகிறீங்க. அந்த பத்திரிகைகளில் இன்னும் என்ன குறிப்பாக போட்டிருந்தாங்கன்னா, வரி விதிப்பு நடவடிக்கைகளை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளையும் கிட்டத்தட்ட தோற்கடிச்சிட்டார், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். ஆனால் இந்தியாவை மட்டும் அவரால் தோற்கடிக்கவே முடியல. அது இல்லாமல் இந்தியா சீனாவுடன் பழைய பிரச்சனையெல்லாம் சரி செய்து அந்த பார்டர் பிரச்சனையெல்லாம் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க. இதனால் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு செக் வச்சுருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு எதிர்பார்க்காத மரண அடி, எப்படி ஒரு மரண அடி கொடுத்துருக்கிறது இந்தியா அப்படின்றாங்க. ஸோ இது முதல். நான் இரண்டாவது வார்த்தை என்ன அப்படின்னா, வேறு எந்த நாடுகளுமே பணிய வைக்கல அப்படின்னு சொல்கிறதில்ல. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஏற்கனவே சீனாவுக்கு இதே மாதிரி ஒரு கால் வந்ததாக நான் உங்ககிட்ட ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன். ஒரு 2 தடவை இது வெள்ளை மாளிகை தரப்புலேயே சொல்லியிருந்தாங்க. ட்ரம்ப்போட எக்ஸ்தலத்திலே கூட சொல்லியிருந்தார். அதனால் நான் உறுதியாக சொல்கிறேன். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் சிஜிபிங் அவர்களுக்கு கால் பண்ணுறேன், சீக்கிரம் பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் எக்ஸ்தலத்திலே கூட போட்டிருந்தார். பட் சீனா கண்டுக்கவே இல்லை. 3 தடவை 4 தடவை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுடைய சிறப்பு எண்வாய் பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் வரிகள்லாம் குறைச்சாங்க அப்படின்ற விஷயத்தை கூட நம்ம பார்த்தோம். அதோடு நம்ம இந்தியாவையும் கம்பேர் பண்ணலாமா அப்படின்னா ஒரு சில விவகாரங்களை நம்ம பார்க்கலாம். இது மறுத்தாங்களா மறுக்கலையா அப்படின்றதுல நம்ம அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பிலையோ இல்லை அமெரிக்காவுடைய செய்தி குறிப்பிலையோ இன்னும் நம்ம பார்க்க முடியல. அந்த பத்திரிகைகள் எழுதியிருக்கிறது, இங்கே கூட ஊடகங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாளையிலிருந்து இந்தியா மீது 50% வரி
குறிப்பிட்ட பொருட்கள் மட்டுமே. இப்போ அமெரிக்காவனால் அதிகமான வரி விதிப்பை நம்ம எந்த நாடுகள் சந்திக்க போகிறோம் அப்படின்னா, ஒன்று பிரேசில், இன்னொன்று வந்து இந்தியா. இந்த 2 நாடுகள் தான் பெரிய அளவுக்கு நம்ம டேரிஃப் பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சில செக்ரிகேஷன் அப்படின்னா ஒரு சில பேர் பார்ட்ஸுக்கு 50%. அது என்னென்ன பேர் பார்ட்ஸ் நம்ம உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறது டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பேரல். நிறைய துணியில் ஆர்டரிங் எடுத்து ஸ்டிச் பண்ணி நம்ம திருப்பி அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம். அது திருப்பூர் டாப் பொசிஷனில் இருக்காங்க. அப்புறம் குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா, இந்த 4 மாநிலங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும். அதில் மேஜராக திருப்பூர் பெரிய அளவுக்கு பாதிக்கும். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஊழியர்கள் வேலை வாய்ப்பை இழப்பார்கள்ன்ற மாதிரி வந்து ஆய்வறிக்கை சொன்னாங்க. ஸோ நம்ம 10.9 அளவுக்கு இப்போ 2024-25 பில்லியன் அளவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணியிருந்தோம். அதற்கு வந்து 50% டேரிஃப் விதிக்கிறாங்க. அடுத்தது வந்து ஸ்ரிம்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2.4 50% டேரிஃப். அப்போ ஆர்கானிக் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது 2.7. ஹேண்ட்கிராஃப்ட்டுக்கு 1.6 பில்லியன் அளவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம், 50%. அப்புறம் கார்பெட்னா தரை விரிப்பான்கள், ஃபர்னிச்சர், பெட் அந்த மேட்ரஸ், அப்புறம் டைமண்ட், கோல்டு, ஆட் அண்ட் ஜுவல்லரி, மெஷினரி அண்டு மெக்கானிக்கல் அப்ளிகன்ஸ், அக்ரிகல்ச்சர், மீட் அண்டு ப்ராசஸ்டு ஃபுட், ஸ்டீல், அலுமினியம், காப்பர், லெதர் அண்டு ஃபுட்வேர். அந்த மேலே இருக்கிற லைட்டாக காப்பி கலர் மாதிரி இருக்குல்ல, அது எல்லாமே 50%ங்க. 50% வரி விதிச்சிட்டாங்க, பெருசாக பாதிக்கும். இதெல்லாம் வரி குறைச்சிருக்காங்கன்னா வெஹிக்கிள் அண்டு ஸ்பாட்ஸ், வெஹிக்கிள் அண்ட் பேர் பார்ட்ஸை நம்ம ஏற்றுமதி பண்ணுறதுல 25% கொண்டு வந்திருக்காங்க. பேராமெடிக்கல் என்ன பண்ணிட்டாங்க, 0% டேரிஃப் கொண்டு வந்துட்டாங்க. அப்படியே ஃபுல்லாக அடித்து துவம்சம் பண்ணி 0 கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் எலக்ட்ரானிக் இன்க்ளூடிங் ஸ்மார்ட் ஃபோன், ஆப்பிள் ஃபோனுக்காக ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க 0%. பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து 0% லோ கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு 0% கொண்டு வராங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட வாங்குறாங்கன்னு அர்த்தம். பியூரிஃபை பண்ண ஆயில் வந்து இன்னும் அவங்க அமெரிக்கா நம்மக்கிட்ட வாங்க தயாராக இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்கலாம். குறிப்பாக அவங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு 0%னா, ஏற்கனவே ஜெய்சங்கர் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் தான் தைரியமான ஆளாக இருந்தால் உங்களுக்கு கட்டுப்படி ஆகலை, எவ்வளோ அதிகமாக எங்களுக்கே நீங்கள் லாபம் வச்சு வைக்கிறீங்கன்னா உங்களை யார் வாங்க சொன்னதுன்னும் போது இது ஏன் வாங்குறீங்க அப்படின்னு இன்னொரு கேள்வி விளைந்திருக்கிறது. நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நமக்கும் சீனாவுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. இப்போ பெட்ரோலியம் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 மடங்கு வேகத்தில் 883 மில்லியன், இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக ஏற்றுமதி பண்ண போகிறோம் சமீபத்து ஒப்பந்தத்தில். எலக்ட்ரானிக் கூட்ஸ் வந்து 202.7% டு 521 மில்லியனுக்கு மேலே அளவுக்கு நம்ம இதுக்கப்புறம் பண்ண போகிறோம். அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆயில் மீல் எல்லாமே வந்து ரைஸ், ஆயில் சீடு, இது எல்லாமே அதிகமாக நம்ம பண்ண போகிறோம். இது எல்லாமே அமெரிக்காவுடைய தாக்கம் இங்கே ரிஜெக்ட் பண்ணதுனால அங்கே சீனா ஓடி வராங்க, அங்கே ரஷ்யாவும் ஓடி வராங்க. அடிஷ்னலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் சரி செஞ்சுக்கிறோன்றாங்க. சரி, இப்போ ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மறைமுகமாக நாங்கள் அமெரிக்காக்கிட்டேயும் சரி மற்ற நாடுகள்கிட்டையும் வந்து டேரிஃப் விவகாரத்தில் ரொம்ப நீட்டாக டீசெண்டாக பேசிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இப்போ ஜப்பான்கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோன்னா, ஜப்பானுடைய டிஃபென்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து எங்கள் இந்தியாவுக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வரங்க. அதுவும் இந்தியாவுடைய நேவி, குறிப்பாக ஷிப் மெயின்டெனன்ஸ் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே வர மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே பைலேட்ரல் மீட்டிங்கில் சீனாக்கிட்ட இந்த தடவை பேச போகிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது ஒன்று. அதாவது வெளிப்படையாக என்னென்னா, நாங்கள் சீனாக்கிட்டையும் மற்ற நாடுகள்கிட்டையும் நெருக்கம் காட்டுறோன்றதை தகவலாக புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, இன்றைக்கி காலையில் ஆப்பிள் நிறுவனம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நீங்கள் எவ்வளோ % வரி விதித்தாலும் நாங்கள் இந்தியாவுடைய ப்ராடக்டை நாங்கள் நிறுத்த போகிறதில்ல அப்படின்ட்டாங்க. அடிஷ்னல் தமிழ்நாட்டுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன் நான். இதில் நம்ம எப்படி பார்க்கலான்னா, அவங்க விவரமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்காவில் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே ஒரு 60% மேலே இந்தியாவுடைய ப்ராடக்ட் இங்கிருந்து தான் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். இன்றைக்கி மோடி அவர்கள் வந்து 2 விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. காரு வந்து இதுக்கு முன்னெலாம் நம்ம ஏற்றுமதி ரொம்ப கம்மியாக பண்ணியிருந்தோம். பட் இந்த தடவை மேக் இன் இந்தியாவில் கான்செப்டில் 200%க்கு மேலே நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக இன்னி கூட ஒரு கார் வந்து விட்டாரா, மாருதி நிறுவனத்தோட விட்டாரா வந்து யூகேவுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறோம், எலக்ட்ரிக் கார். இந்த மாதிரியான விவகாரத்தில் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு ஒன்று. இரண்டாவது, உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஐஎன்எஸ் உதயகிரி மற்றும் ஹிம்கிரி போர் கப்பல் வந்து இன்றைக்கி டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தார் விசாகப்பட்டினத்தில். அந்த நிகழ்வுகளையும் பார்க்க முடியுது. இது எல்லாமே இங்கேயே நம்ம ப்ரொடக்ட் பண்ண, அதாவது இங்கேயே நம்ம தயாரிக்கிறோம். வெளிநாட்டில் அவங்கள நம்பி இல்லாமல் நம்ம அடுத்தடுத்த வளர்ச்சியில் இருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறிகள்.
இது எல்லாமே அமெரிக்கா வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது அந்த நான் முன்ன சொன்ன அந்த வார்த்தைக்கான அர்த்தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வரேன். அதெல்லாம் இந்தியாவுடைய இன்னொரு தகவல் கூட என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் சீப்பஸ்ட் ஆயிலினுடைய சோர்ஸஸ் எங்களுக்கு எங்கே கிடைக்குதோ நிச்சயம் நாங்கள் வாங்க தான் செய்வோம். அது யாராக அமெரிக்காவுடைய மிரட்டலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்த மிரட்டலாம் சரி, இந்த டேரிஃப்னால் எங்களுடைய கொள்கைகளையும் எங்களுடைய சித்தாந்தங்களையும் எங்களால் மாற்றிக்கொள்ள முடியாது. தொடர்ந்து ரஷ்யாவுக்கு எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பையும் தொடர்ந்து இந்த ஜியோ பாலிட்டிக்கல் இஷ்யூ வந்து நாங்கள் டேக்கிள் பண்ண போகிறோம், ஒன்றும் பயம்லாம் கிடையாதுன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. சரி, நம்ம என்ன ஃபைனலாக புரிஞ்சுக்கலான்னா, அமெரிக்காவுக்கிட்ட அதுக்கு நம்ம ஃபுல்லாக எதிரியாக இருக்குமானா அப்படியும் இல்லை. வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் இந்தியாவுடைய செய்தி குறிப்பு என்ன சொல்ல வருகிறது என்றால், அங்கே நம்ம 1 பில்லியனுக்கான ஃபைட்டர் ஜெட்டுக்கான என்ஜின் டீல் ஜி நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தம் போட போகிறோம் வர செப்டம்பரில். அதுவுமே பண்ணுறோம், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இப்போ பத்திரிகைகள் எழுதுகிற மாதிரி அப்படியே அமெரிக்காவை அத்துக்கழிக்கிற மாதிரி ஆனால் ஒரு சம்பவமான இல்லை. அதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஃபோனை அவாய்ட் பண்ணாரா, பண்ணியிருப்பாரா, பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு ட்ரம்ப் அவர்கள் எக்ஸ் தளத்தில் போடுவார், உண்மையான செய்தியாக இருந்தால் உண்மைன்னுவாரையோ, இல்லைனா லாட் ஆஃப் ஃபேக் நியூஸ் ஆர் ஸ்ப்ரெடிங், நான் எதுக்கு ஃபோன் பண்ண போகிறேன், என்ன அதிகமாக வரி விதிக்க போகிறேன் இதற்காகவே அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஜெர்மனி உன்னுடைய பல நாள் கோபத்தை இன்றைக்கி தீர்த்துக்கிட்டியா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் 2 நாளில். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் நான் சீனாக்கிட்ட சொல்லியிருந்தேன், சீனா இங்கே இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் அப்படி ஒரு காண்டை அமெரிக்கா மேலே போட்டு தள்ளிக்கிட்டு இருந்தாங்க, கடும் கண்டனம் தெரிவித்தாங்க. சரி, நாங்கள் ஒன்றும் அப்படி இந்தியா கிட்ட அடி பண்ணிடணும்னு அவசியம் இல்லை, அப்படி நாங்கள் ஃபோன் பண்ணி கெஞ்சணும்னு அவசியம் இல்லை, வேணால் நாங்கள் காட்டுட்டுமா அப்படின்னு வெகுண்டு எழுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்தது அப்படின்னா சரி ஓகே, உங்கள் வேலையை தீர்த்துக்கிட்டீங்க. வழக்கமாக இந்த மாதிரியான வேலைகள் யாருன்னா ராய்டர்ஸ் நிறுவனம் வந்து பெரிய அளவுக்கு பண்ணுவோம். ராய்டர்ஸ் பத்திரிகைகளும் இன்னும் ஒரு சில பத்திரிகைகள்லாம் பெரிய அளவுக்கு எழுதுவாங்க. ஸோ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம நிறைய செய்தி நிறுவனங்களை நம்ம பார்த்தவங்க, நம்ம நிறைய அனலைஸ் பண்ணவங்க நம்ம. அதனால் இந்த செய்தியை வெகுளியாக பொத்தாம்பொதுவாக நான் நம்ப விரும்பலை. ஏன்னா இப்போ செய்தி குறிப்பில் அங்கே பிரதமர் அலுவலகம் வந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் என்னை பொறுத்த வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இதுதான் என்னுடைய ஃபைனல் கணிப்பாக இருக்குது. பட் இவங்க ஒரு சில நபர்கள் நம்பலாம், ஆஹா ஓஹோன்னு நம்பலாம். பட் நான் அந்தளவுக்கெல்லாம் அமெரிக்காவை எதிரியாக இவங்க பார்க்க மாட்டாங்கன்னு நான் பார்க்குறேன். நான் வளவலன்னு உங்களுக்கு சொன்னாலும் என்னுடைய தகவல் நான் பார்த்து அப்சர்வ் பண்ண வரைக்கும் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி இல்லை மற்ற விவகாரத்தில் இது எல்லாமே அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் அதற்காக அமெரிக்காவுக்காக பயந்து ஐயோ நான் ரஷ்யாக்கிட்ட வாங்க மாட்டேன், அப்படி வாங்க மாட்டேன் அப்படின்னு இந்தியா இருக்கிறது என்றால் இல்லை. ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக புரிய வச்சிட்ருக்காங்க. சீனா கிட்ட நெருக்கம் காட்டுறதா இருக்கட்டும், அடுத்து எஸ்சிஓ சமிட்டில் கலந்துக்கிறதா இருக்கட்டும், அடுத்தடுத்து நம்ம ரஷ்யா கிட்ட பயணம் பண்ணி அடுத்தடுத்து அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், பிரேசில் கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இது எல்லா விவகாரத்துலேயும் வந்து அவங்க மொழியிலேயே போயிட்டு அவங்க பாஷையிலேயே இந்தியா வந்து புரிய வைத்திருக்கிறது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக இந்த இடத்துல உறுதியாக என்னால் சொல்ல முடியும். சரி ஓகே, இப்போ இன்னொரு விவகாரம் என்னென்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து இந்தியாவுக்கு நன்றி அப்படின்ட்டார். நீ என்னப்பா சைடில் வந்து எங்கள் பெரிய பிட்டெல்லாம் போட்டுட்ருக்க, சரி வா என்ன சொல்ல வர அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்தியா வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு ரொம்ப முக்கிய பங்காற்றுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் எங்களுக்கு சுதந்திர தின வாழ்த்து வேறு சொன்னாங்க, அதனால் நாங்களும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோன்ட்டாங்க. சரி சொல்லிட்டு இல்லை அப்படி சைடில் அப்படி தள்ளி நில்லு. எதற்காக இந்த நியூஸ் அப்படின்னா, அது இந்த மாதிரி சமயத்தில் இந்த கலோபரமான நேரத்தில் திடீர்னு நீங்கள் ஓடி வந்து நீ நன்றி சொல்கிற அப்படின்னா அது என்ன சொல்ல வரலாம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது. அதுக்கு வரக்கூடிய நியூஸ் எல்லாம் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நீங்கள். பட் என்னுடைய கேள்வி எல்லாமே இந்த இடத்துல அமெரிக்கா கிட்ட மட்டும்தான். நிச்சயமாகவே இந்தியா ரஷ்யா கிட்ட தான் ஆயில் வாங்குறாங்கன்றதுக்காக நீங்கள் வந்து அடுத்தடுத்து வரி விதிக்கிறீங்க அப்படின்னா, என்னுடைய முதல் கேள்வி ஃபஸ்ட்டு நான் ஆர்கே சேனலில் சொல்லிட்டேன் ஒன்று, குறிப்பாக சீனா கிட்ட நாங்கள் ரேர் எர்த்து மேக்னெட் வாங்குறதுனால அவங்க மீது 200% தடையெல்லாம் விதிக்க முடியாது, வரி விதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பல்ட்டி அடிச்சிட்டிங்க. அன்றைக்கே நீங்கள் நடுநிலை இல்லைன்றதை தெளிவுபடுத்திட்டீங்க. சரி, 2வது சம்பவம், இப்போ ரீசெண்டாக அலாஸ்காவில் போய் சந்திச்சாங்கல்ல, இந்த சந்திப்பில் இது வந்து ராய்டர்ஸ் பத்திரிகை எழுதுனதுங்க, அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க, அதையும் நான் குறிப்பிட்டு சொல்லிடுறேன். நான் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஷாக்லின் 1 ப்ராஜெக்டில் தயாரிக்கிற க்ரூட் ஆயிலும் ரீஃபைன் பண்ண ஆயிலும் எக்ஸான் மொபைல் வந்து வாங்குறாங்க. எக்ஸான் மொபைல் தான் வந்து வேர்ல்டுலே 2nd லார்ஜஸ்ட் ஆயில் ரிஃபைனரி. ஃபஸ்ட்டு வந்து அரம்கோனா யாருது,
சவுதி அரேபியாவது, ரெண்டாவது அமெரிக்கா நிறுவனத்தது. இந்த எக்ஸான் மொபைலை பற்றி நான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. ஏற்கனவே இத்தாலியில் பெரிய ஒரு இருக்குது, இத்தாலியில் இருக்குது. பட் இவங்க ரீசண்டாக ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே கூட ரஷ்யா கிட்ட நேரடியாக வாங்கினாங்க. பொருளாதார தடையினால் இல்லீகலாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது இந்த நொடி வரையும் வாங்கிட்டு இருக்காங்க. அதையும் இது வேணால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எக்ஸான் மொபைலுக்கு எங்களுக்கு ஷாக்லின் ப்ராஜெக்டில் டைரெக்டாக கொடுத்துடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ஒன்று. இரண்டாவது, எல்என்ஜி ஃபெசிலிட்டிஸ் அங்கே டைரெக்டாக எங்களுக்கு சேல்ஸ் பண்ணிவிடுங்க, நாங்கள் ஐரோப்பாவுக்கு விற்றுக்கிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. அப்புறம் அமெரிக்கா கிட்ட அந்த பனிப்பாறைகளை உடைத்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா நியூக்ளியர் ஐஸ்பெர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் ஐஸ்பெர்க்கினுடைய கப்பல், அதாவது சரக்கு கப்பல். ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு மேலே பனி படர்ந்த பிரதேசமாக இருக்கும். அப்போ வேர்ல்டுலே யாருக்கிட்டையும் இல்லாத அளவுக்கு 50லேருந்து 100க்கும் மேற்பட்ட ஐஸ்பெர்க் கப்பல் இவங்ககிட்ட இருக்குது. பட்டு அவங்க அமெரிக்கா கிட்ட 2 கூட இல்லை. அந்த டெக்னாலஜியும் சரி, அதுவுமே எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், இல்லை எங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டிருக்காங்க. அப்புறம் விக்ஸாப் இதெல்லாம் போய் டைரெக்டாக பேசிட்டு வந்தாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது இல்லாமல் இன்னும் ஒரு சில அக்ரிமெண்ட் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோன்றாங்க. அப்போ இது என்ன சொல்கிறது, இதை ராய்ட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. ராய்ட்டர்ஸ் பத்திரிக்கை ஒரு சில விவகாரங்களில் இந்தியா விவகாரங்களில் கோத்து விட்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும், ஸோ இந்த விவகாரத்தை கோத்து விட்டுருந்தா கூட என்ன அமெரிக்கா இதெல்லாம் இல்லை என்னன்னு கேட்குறேன் நான். நீங்கள் பண்ணால் இது கரெக்டாக நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்று கூட ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொன்னார், இல்லை நான் ரஷ்யா கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன், அவங்க குறிப்பாக அணு ஆயுதத்தை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம், நாங்களும் குறைக்கலான் இருக்கோம், சீனா கிட்டேயும் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றார். ஆனால் உக்ரைன் பத்திரிகைகள் என்னன்றாங்கன்னா, இல்லை ரஷ்யாவெல்லாம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க, இன்னும் 2 வாரத்தில் நிறுத்தலைன்னு வச்சுக்கோங்க, முடிச்சிடும் உங்கள் கதையை அப்படின்னு ரொம்ப தைரியமாக பயங்கரமான போல்டான முடிவுகளை எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு உக்ரைன் பத்திரிகைகள் பெருமையாக எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விவகாரம் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அப்போ இவங்கெல்லாம் சைடில் டீலை வச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு இறக்குமதி பண்ணிவிட்டு இன்னுமே உங்களுக்கு தேவையான யுரேனியம், என்ரிச் பண்ண யுரேனியம் ரஷ்யா கிட்ட தான் அதிகமாக இருக்குது. அதாவது ரஷ்யானுடைய கான்சன்ட்ரேட் அதிகம், யுரேனியம் கான்சன்ட்ரேட் தொடர்ந்து நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நியாயம். ஆனால் இந்தியா வாங்கிறது தவறுன்றீங்க. சரி, ஓகே, கொஞ்ச நாள் போக போக புரியும். இன்னொரு விவகாரத்தை பார்க்க முடியுதுங்க. ரஷ்யா ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இந்த தடுப்பூசி விவகாரத்தில். ஐரோப்பா அமெரிக்கானுடைய மிகப்பெரிய பொருளாதார மண்டலத்தையே அப்படியே ஒரு ஸ்ட்ரக் அடிச்சிருக்காங்க. அதாவது நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வரியில் சொல்லியிருந்தேன், குறிப்பாக கேன்சர்னுடைய தடுப்பூசி mRNA தடுப்பூசி ரஷ்யா மக்களுக்கு 2025 ரொம்ப ஃப்ரீயாக போடுறாங்க அப்படின்னாங்க. ஆனால் இந்த கேன்சர் தடுப்பூசினால் அமெரிக்கா நிறுவனங்களும் ஐரோப்பா நிறுவனங்களும் $1 ட்ரில்லியனுக்கு மேலே கொள்ளை லாபம் அடிச்சிட்ருக்காங்க. எவ்வளோ? $1 ட்ரில்லியனுக்கு மேலே கொள்ளை லாபம் அடிச்சிட்ருக்காங்க. இப்போ இந்தியாவில் குறிப்பாக இது கேன்சருக்கான தடுப்பூசி 9 வயசுக்கு மேலே போட்டுட்ருக்காங்க. இன்னும் அரசாங்கம் கொண்டு வரல, ஃப்ரீயாக கொண்டு வரல. 4 ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடிய தடுப்பூசி, கேன்சர்னுடைய தடுப்பூசி பார்த்தோம்னா $3000. 9 ஸ்ட்ரெயின் 9 வயசுக்கு மேலே ஆல்மோஸ்ட் ஒரு 30 வயசு வரைக்குமே போட்டுக்கலாம். முடிஞ்சால் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா கூட உங்கள் குழந்தைகள் யாராவது இருந்தாங்கன்னா போட சொல்லிவிடுங்க. சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் கேன்சர் ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்குன்றாங்க. சமீபத்தில் இங்கே தருமபுரியில் கூட ஒரு ஆய்வறிக்கை என்ன சொன்னாங்கன்னா, யாருக்காவது கேன்சர் இருக்கான்னு ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. சும்மா 1000 பேருக்கு செக் பண்ணாங்க. அந்த 1000 பேர்த்தில் 80லேருந்து 100 பேர்த்துக்கு இருக்குன்றதே ஷாக்கிங்கான தகவல். கேன்சர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த பிரஸ்ட் கேன்சர் இந்த மாதிரிலாம் பெரிய அளவுக்கு பரவிட்டுருக்கு. ஸோ நம்ம அடுத்த ஒரு ஆபத்தான கட்டம் இது. கேன்சர் மிகப்பெரிய அளவுக்கு போயிட்டுருக்குங்க. இது ஒரு சீரியஸான இஷ்யூ. நான் ரஷ்யாவை சொல்கிறதுனால நான் இங்கேயே சேர்த்து சொல்கிறேன். நான் இப்போ நானே எங்கள் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா $11,000 அது கிட்டத்தட்ட 9 ஸ்ட்ரெயின் இருக்கிற தடுப்பூசி போட்டேன். அப்போ ஒரு தடுப்பூசி $11,000 இங்கே எங்கிட்ட ரீச் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி எத்தனை பேர் போடுவாங்க, எத்தனை லட்சம் கோடி அளவுக்கு அவங்க ஈட்டியிருப்பாங்க நினச்சி பாருங்களேன். இந்த நிறுவனங்களோட ஒட்டுமொத்தத்தையும் இப்போ ரஷ்யா ஷாக் கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா மக்களுக்கு ஃப்ரீ, மற்ற நாடுகளுக்கு ரொம்ப லோ காஸ்ட்டில் நாங்கள் ஏற்றுமதி பண்ண தயாராக இருக்கோம்னாங்க. எங்கே கடகடா வடபடா நான் இருக்கும். அதாவது
குறிப்பாக இந்த கேன்சருக்கான தடுப்பூசி தயாரித்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து மெயின் பேஸ்டு வந்து அமெரிக்கா பேஸ்டு நிறுவனங்களும் ஐரோப்பா பேஸ்டு நிறுவனங்களும். இது வந்து 1 ட்ரில்லியனுக்கு மேலே. இது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் ஆயுதங்களை தான் தடை விதிப்பீங்க, நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் இதை தடை விதிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ட்ரம்ப் அவர்களோட தடையில் எவ்வளோ விவரமாக பேராமெடிக்கல் மட்டும், அதாவது மருந்து மாத்திரைகள் மட்டும் 0% கொண்டு வராரு இந்தியாவுக்கு வரி விதிக்கும் போது. ஸோ இது ஒவ்வொரு நாடும் ட்ரை பண்ணுவாங்க. அவங்க நாட்டு மக்களுக்கு மருந்துகள் ரொம்ப லோ ரேட்டில் கிடைச்சதுன்னா அது அந்த நாட்டுக்கு பெருமையும் கூட. என்னதான் பல முற்றிலும் முதல்கள் இருந்தாலும் இது ஏற்றுக்குவாங்க. ஸோ இது அவங்களுடைய கர்வத்தை எல்லாம் உடைத்தெறிந்திருக்கிறது ரஷ்யான்ற ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லலாம். இந்த mRNA கேன்சர் தடுப்பூசியை சொல்லலாம். வந்து ரீச் ஆச்சு அப்படின்னா, நம்ம வரைக்கும் ரீச் ஆச்சுன்னா பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க. ஏன்னா நான் மறுபடியும் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன், கேன்சர் மிகப்பெரிய அளவுக்கு பரவிட்டு இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பிளாஸ்டிக் பொருள், நம்ம ஹோட்டலில் போயிட்டு கட்டிட்டு வர சாப்பாடுலேருந்து நம்ம தினந்தோறும் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்மளையே அறியாமல் நம்ம உடம்புக்குள்ளே அப்படியே பரவிட்டுருக்கு. இமேஜின் பண்ணி பாருங்களேன், 1000 பேர் டெஸ்ட் பண்ணுறாங்க, 1000 பேர்த்தில் 100 பேருக்கு வந்து இருக்குது அப்படின்னு உறுதி செய்கிறதே பெரிய விஷயம். இது இன்னும் அதிகாரப்பூர்வமாக இதுக்கப்புறம் டெஸ்டிங் எடுத்தாங்கன்னா இன்னும் பகிரங்கமாக இருக்க போகுது. அதனால தான் மேபி அரசாங்கம், தமிழக அரசாங்கம் வந்து இந்த 4 ஸ்ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய தடுப்பூசி இருக்கு இல்லையா, அது ஃப்ரீயாக போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அரசல் புரசலாக கூட பேசிகிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப சீரியஸ் கன்சர்னாக இருக்காங்க. சப்போஸ் ரஷ்யா இந்தியாவுக்கு கொடுத்தாங்கன்னா இன்னும் பெரிய ஒரு பலமாகவும் இருக்கும். பார்க்கலாம், நம்ம பொறுத்திருந்து. நீங்கள் கொரோனாவுக்கான தடுப்பூசி மாதிரி பயந்துடாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்ல வர்றேன். நான் அது அடிஷ்னலாக சொல்கிறேன் நான். சரி, சீனாவுக்கு என்ன அடிஷ்னல் ஒரு இது அமெரிக்கா கொடுக்குறாங்கன்னா, 6 லட்சம் சீனாவுடைய ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் வந்து படிக்கிறதுக்கு. பட் மற்ற நாடு ஸ்டூடெண்ட்லாம் எனக்கு பிரச்சனை பட் சீனா வந்து படிக்கலான்றாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பாசம் விடுறாங்களா பற்றியா, பல எதிர்ப்புகள் பல இதுவாக இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு நினச்சி இந்த செய்தியில் ஓரளவு கவர் பண்ணிட்டேன். பட் நான் ஏதோ சொல்ல வந்தேன், பட் திடீர்னு அந்த கேன்சரை மட்டும் சொல்லிட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் பயனுள்ளாகவும் இருந்தது, மேபி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அடுத்து நம்ம நேராக உக்ரைன் கிட்ட போயிடலாம். உக்ரைன் இன்றைக்கி கிரிமியா பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனம் ஒன்று, அதெல்லாம் அப்படியே ஏற்றிட்டு வரும்போது, குரூடாயில் ஏற்றிட்டு வரும்போது அடின்னு அடிச்சதில் காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஏரோ மார்க் கட்டியிருக்கு பாருங்கள், இந்த பகுதியில் தான். இந்த பகுதியை தாக்கல் மட்டும் இல்லாமல் ரஷ்யானுடைய ஏற்றுமதியிலிருந்து 17% ஆயில் கெப்பாசிட்டியை துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டோம். வெற்றி, மாபெரும் வெற்றி. கேக்கு விட்டு கொண்டாடுங்களே, கேக்கை ஊட்டி கொண்டாடிட்டு இருக்கீங்க, அது உங்களோட வெற்றி. ஆனால் அதே ஒரு நிமிஷம் கூட இல்லை, மறுபடியும் தனது எக்ஸலத்தில் ரஸ்கா கோஸ்கா என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப கொடுமையான தினந்தோறும் நம்ம மக்களை கொன்று குவித்து கொண்டு ஈவு இறக்கமற்ற தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது தீவிரவாத நாடுகள். அந்த நாடுக்கு நம்ம பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் நடத்துறதெல்லாம் பூத்தாக்குதல், அந்த பக்கம் தான் வந்துருச்சுன்னா தீவிரவாத தாக்குதல். அது குறிப்பாக நோட் பண்ணுங்கள், எவ்ரிடே தே அட்டாக்கிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தாக்கலை நிறுத்துவதற்காக அங்கே யூகேனுடைய டிஃபென்ஸினுடைய ஸ்டாஃப் வந்து ஓடி வந்து இப்போ ஜெலன்ஸ்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் போயிட்டுருக்கு. ஃப்ரண்ட் லைனில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆயுதங்கள் வேண்டும், என்னெல்லாம் வேண்டும், இனி என்னெல்லாம் பண்ணால் எதிரிகள் ஓடுவார்கள், நம்ம பிடித்த பகுதியை அடித்து நொறுக்கி விடலான்னு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், 4 சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே கணித்த கணிப்புகள், நான் உங்களையும் சேர்த்தி தான் சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸினுடைய பிரைம் மினிஸ்டர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராங்க. ஏன் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இப்போ செப்டம்பர் 8ஆம் தேதி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 44 பில்லியனுக்கான பிளான் வந்து கட் பண்ணுறாங்க. எதற்காகனா, பப்ளிக் ஹாலிடேஸ் நிறுத்தினது, வெல்ஃபேர் ஸ்கீமை நிறுத்திட்டாங்க, அப்புறம் இன்ஃப்ளேஷன் டேக்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதிகம் பண்ணுறாங்க. இதெல்லாம் மக்களை பெரிய அளவுக்கு பாதித்தவொடனே அங்கே ஆப்போசிஷன் பார்ட்டிலாம் வந்து ஏற்கனவே ஒரு பெரும்பான்மை இல்லாமல் தான் வைத்திருக்காங்க. அதனால் ஃப்ரான்ஸினுடைய கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாமே ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுடைய ஈல்டு பாண்ட் வந்து பெரிய அளவுக்கு அதிகரிச்சிட்ருக்கு. ஸோ இப்போதைய நிலைமைக்கு ரொம்ப கடினமான எலெக்ஷன், மேபி எலெக்ஷன் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எலெக்ஷன் வந்தால் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் இந்த தடவை பிழைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. சம்பவம் நம்பர் 1 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சம்பவம் நம்பர் 2, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் குறிப்பாக இந்த டிஜிட்டல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஐரோப்பாவில் பயங்கரமாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அந்த டிஜிட்டல் சர்வீஸ் ஆக்ட் அடிப்படையில் கூகுள் ஃபைன் பண்ணுறாங்க, அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த நிறுவனங்கள் எக்ஸலத்துக்கு ஃபைன் போடுறாங்க, யூடியூபுக்கு ரெஸ்ட்ரிக்டட் கொடுக்குறாங்க,
அப்புறம் ஃபேஸ்புக்கு பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்துக்கும் ஃபைன். எல்லாத்துக்கும் சாதாரண ஃபைன்லாம் இல்லை, போட்டாவே 800 கோடி 700 கோடின்னு ஃபைன் போட்டு தள்ளுறாங்க. இதனால் அமெரிக்க நிறுவனங்கள் பெருசாக பாதிக்கப்படுறதுனால அந்த தடையை கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான அரசியல்வாதிகளுக்கு எல்லாத்துக்கும் பொருளாதார தடை போட்டுடலாமா ஒரு பாயாசத்தை அப்படின்றாங்க. இது 2வது செக்காக வச்சுக்கலாம். 3வது செக் என்னென்னா போலந்து நேற்றே வந்து ஒரு பயங்கர ஷாக் கொடுத்துட்டாங்க. அந்த ஷாக்லேருந்து மீளாமல் இருக்காங்க அவங்க உக்ரைன் தரப்பில். ஸ்டார்லிங்குக்கான கொடுக்க முடியாது. அப்புறம் 2வது உங்கள் மக்களை சீக்கிரம் வெளியேற சொல்லுங்கள், ஃப்ரீ பண்ணிட்டு கிடையாதுட்டாங்க. இப்போ 3வது ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்னென்னா வேர்ல்டு வார் 2ல் உங்கள் உக்ரைன் மக்கள் மிகப்பெரிய அளவுக்கான இனப்படுகொலையை போலந்து மக்களை வந்து லட்சக்கணக்கில் கொண்டு குவிச்சிட்டிங்க. அதற்கான விளைவுகளையும் அதற்கான இழப்பீடுகளையும் அதற்கான பொறுப்புகளையும் நீங்கள் ஏற்றே ஆக வேண்டும். அப்படி நடக்கலை அப்படின்னா போலனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இனி நீங்கள் ஜென்மத்துக்கும் ஐரோப்பா கிட்ட சேர முடியாத அளவுக்கு பண்ணிவிடுவேன். அது உங்கள் கனவாக கூட போயிடும். கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க. நாங்கள் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிவிடும். எனக்கு மற்றது எல்லாத்த விட நீங்கள் வந்து ரஷ்யாவை தாக்கல் நடத்துங்க, பிடிங்க, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ பிரைம் மினிஸ்டர் மாறிட்டாங்க. நவ்ரோக்கி வந்ததுக்கப்புறம் பிரச்சனை வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்காக சொல்கிறேன் நான். முடிச்சுடுவோம் கதையான்ட்டார். இது அவங்களே புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ சரி, அடுத்த இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா ஹங்கேரியிலிருந்து தான் 40% உக்ரைனுடைய 70% 60% தேவைக்கான மின்சாரத்தை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதை நாங்கள் நிறுத்த போகிறோன்ட்டாங்க. மின்சாரத்தை நிறுத்த போகிறோம், இன்னும் பார்க்கலாம், நீங்களாம் நானாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, ஜெர்மனியினுடைய ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, இது வரைக்கும் 2,50,000 ஒர்க்கர்ஸ் மேலே லே ஆஃப் பண்ணியிருக்காங்களாம். அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே அடுத்தடுத்த பொருளாதார நெருக்கடினால் இன்னும் அது மேலும் சிக்கலை அதிகப்படுத்தும். பட் இந்த சூழ்நிலையில் உக்ரைனுக்கான நிதியா, சரி ரைட்டு, சூப்பர், அப்படி குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் எதிர்காலத்தில் ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுது. இந்த வார் முட்டை நிறுத்தலை அப்படின்னா இவங்க என்ன தான் அவங்க வெகுண்டு எழுந்து ரஷ்யாவை அழிக்கிறேன்னா அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் காலியாகிடுவாங்க. இன்னொன்று, லித்வேனியானுடைய பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார்மர் மினிஸ்டர் லேபர் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட்டு ரஜினினி அப்படின்றவங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரஜினினியா இல்லை ரகினினி, அவங்க பேர் ரகினினி தான் அடுத்த பிரைம் மினிஸ்டராக செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க எந்த அளவுக்கு இனி லிதுவேனியாவை கொண்டு வர போகிறாங்க, வழக்கமாக அமெரிக்காவுடைய அடிவரடிகளாக மாறுறாங்களா இல்லை போலந்து மாதிரி திடீர்னு வெகுண்டு எழுவுறாங்களான்றதை பார்க்கலாம். செக் ரிப்பப்ளிக் என்ன பண்ணுறாங்க, போலந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய செக் ரிப்பப்ளிக் வந்து ஒரு 1 மில்லியன் ஆர்டினரி ஷெல் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் இந்த இயர் எண்டுக்குள்ளன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் 2 விவகாரத்தை நம்ம பார்த்துடலாம். நம்ம முதல் விவகாரம், அமெரிக்கா திடீர்னு இப்படி ஒரு சம்பவத்தை நான் அமெரிக்காவுக்குள்ளே பார்த்ததில்லை. நான் ஸ்வீடனில் பார்த்துருக்கேன். புனித நூலான குரானை வந்து எரிக்கிறது, இந்த மாதிரியான சம்பவங்களை பார்த்தேன் நான். பட் இந்த பதிவு பார்த்தோம்னா டெக்சாஸில் இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக்கனுடைய காங்கிரஸ் கேண்டிடேட்டு வேலண்டினா கோமஸ் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை எரிச்சிட்டு இனி இஸ்லாமிய நாடுகள் வந்து இங்கே வேலை இல்லை, ஒன்லி 57 நாடுகளுக்குள்ளே வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து இனி நாங்கள் இஸ்ரேலை நிறுவ போகிறோம்ன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை, எண்ட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில வார்த்தைகளை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரியான விவகாரம்னா, கொஞ்சம் ஏற்கனவே ட்ரம்ப்போட நடவடிக்கைகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறனால இது பிரகாசமாக தெரியுது. டெக்சாஸில் இன்னொரு விவகாரத்தையும் பார்க்க முடியுது. குறிப்பாக எலான் மஸ்க் வந்து இன்னும் ஒரு ட்வீட்டை போட்டு 3 டாட் வந்து போட்டிருந்தார். நீங்களே பாருங்களேன். இந்த ட்வீட் வந்து ஆக்சுவலாக அது பழசு. இது ஒரு ரேபிஸ்ட் ஒருத்தர் பாகிஸ்தானில், எ உமன் வாஸ் ரேப் பண்ணிட்டாங்க. அந்த குற்றவாளிக்கு கொடுத்த சரியத் கவுன்சில் என்ன குற்றம் கொடுத்தது அப்படின்னா, சரியத் கோர்ட்டுப்படி அந்த ரேபிஸோட சிஸ்டர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பதிலுக்கு இவங்க ரேப் பண்ணிக்கலாம் 40 பேர் முன்னிலையில். இதுதான் தீர்ப்பு. ரிவெஞ்ச் ரேப்பான் இது பேர். ரிவெஞ்ச் ரேப்பின் ஷரியத்லா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை வந்து 3 டாட்னு போட்டு இன்றைக்கி எலான் மஸ்க் வந்து இதை குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ இந்த வருகின்ற நிகழ்வுகள் அமெரிக்கா வந்து எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க, இனி அரபு நாடுகள் எல்லாமே என்ன ஃபோக்கஸ்டாக செல்ல போகிறாங்க அப்படின்றது இந்த நிகழ்வுகளை வைத்தே நம்ம மேட்ச் பண்ணலாம். நம்ம இனி இஸ்லாமிய மக்கள் வந்து அமெரிக்காவுக்குள்ளே போகணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு வராங்க அப்படின்றதையும் நான் அடிஷ்னலாக சொல்ல முடியும். அப்புறம் நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ் இங்கெல்லாம் வந்து இந்த குலு டிஸ்ட்ரிக், குறிப்பாக மணாலி போன்ற இடத்தெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிருச்சு மழை. மிக பயங்கரமான மழை. ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்தையும் வந்து மூழ்கடிச்சிருச்சு. இந்த மழை ஃப்ளட்டு தான் வந்து அப்படியே எங்கள் ஜம்மு காஷ்மீரில் போய் இந்த மழை தான் அப்படியே பாகிஸ்தானுக்குள்ளே நுழைய போகுது.
ஏற்கனவே பாகிஸ்தானில் ஒரு 1000 பேர்த்துக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. இன்னும் மோசமான விளைவுகள் ஏற்படுத்தும். எப்போ பாகிஸ்தான் வந்து எங்களுக்கு பெருசாக மழை வேணும், நாங்கள் அணைகளை தகர்க்க போகிறோம் அப்படி இப்படின்னு அடித்தாங்களோ, அப்போ இருந்தே பார்த்தாங்க அப்படின்னா வருண பகவான் போட்டு கொட்டுன்னு கொட்டி அந்த ஏரியாவே மூழ்கடிச்சிட்டார். ஒட்டுமொத்தமாக எல்லா ஏரியாவும் பயங்கரமான ஃப்ளட்டு. அந்த ஃப்ளட்டுக்கான வீடியோ பதிவு, குறிப்பாக ஜம்மு காஷ்மீரோட ரயில்வே ஸ்டேஷனே எங்கப்பா இருக்குன்னு படகுல போயிட்டு தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹோட்டல்ஸ் நிறைய அந்த மலைப்பிரதேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஃபுல்லாகவே வந்து இதுவரை இல்லாத பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். நம்ம தரப்பில் இருந்தும் இதுவரை 400-500 பேர் பக்கம் இறந்து போனதாகவும் தகவல் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த அளவுக்கான பாதிப்புகளும் வீடியோ பதிவுகளும் பார்க்க முடியுதுங்க. நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க நீங்கள். ஸோ ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். ரொம்ப லென்த் பதிவாக இருந்தாலும் கொஞ்சம் வேறு வழி இல்லை எனக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.